இறந்து போனவரும் வீடே கட்டாத நபரும் ஊரிலேயே இல்லாதவரும் கழிப்பறைகளை கட்டி தலா 12,000 ரூபாய் பணம் வாங்கிய அதிசயம் நாமக்கல் மாவட்டத்தில் அரங்கேறியிருக்கிறது. எப்படி நடந்தது விரிவாக பார்க்கலாம். திறந்தவெளி கழிப்பறைகள் இல்லாத தூய்மை பாரதம் உருவாக ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பறை கட்ட அரசு சார்பில் 12,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுகிறது. தூய்மை பாரத திட்டம் மற்றும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் இந்த மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பிள்ளைகளத்தூர் கிராமத்தில் பல மோசடிகள் நடைபெற்றிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்ட விவரம் மூலம் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2012 முதல் 2015 ஆண்டுக்குள் 200 பேருக்கு தலா 12,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டதில் 32 பேர் இன்று வரை கழிப்பறை கட்டாதவர்கள். இப்போ பாத்ரூம் அன்றைக்கி லிஸ்ட் போட்டு காமிச்சாங்க. உங்கள் பாத்ரூமுக்கு காசு வாங்கிட்டாங்க, உண்மையாக பாத்ரூமுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணே கட்டின மாதிரி காசு வாங்கிட்டாங்க. அது சரி நான் கேட்டதுக்கு நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துக்குங்க, பாத்ரூமுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் விட்டு சரி அதை காட்டர் ஆஃபீஸ் போய் பெடிஷன் கொடுக்கலான்ட்டு கொடுத்துருங்க. இந்த ஆவணத்தை சரிபார்த்த ஊர் பொதுமக்கள் அதிர்ந்து போனார்கள். காரணம், 2015 ஆண்டே இறந்து போன ரங்கசாமி என்பவர் பெயரில் கழிப்பறை கட்டப்பட்டதாகவும் அவருக்கு 2016 ஆண்டு 12,000 ரூபாய் பணம் தரப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. என் தாத்தா இறந்து இப்போ 3 வருஷம் மேலே ஆகுதுங்க. ஆனால் அவர் பேரில் பணம் டாய்லெட்டுக்கு கட்டி பணம் எடுத்துட்டாங்க. ஆனால் டாய்லெட்டுங்க ஆனால் இறந்ததாக இப்போ 3 வருஷம் மேலே ஆகுது. ஆனால் எங்கள் அம்மா பேரில் டாய்லெட் கட்டிக்காங்க. ஆனால் பணம் சேரல முழுசா. பில் எடுத்துட்டாங்க. டோட்டலாக பில் கட்டிட்டாங்க 12,000 ரூபா கட்டி. என்ன ரீசன் தெரியல. கேட்டதுக்கு பதில் வரலன்னா எனக்கும் தகவல் தெரியாது. போய் தகவல் அறிமுக சட்டத்தை கேட்டதுக்கு உங்கள் பில்லு இல்லை, வேற எது பில்லு இது உங்கள் பேரில் போட்டிருக்கு, நீங்கள் கட்டுங்க பணம் தரங்கிறாங்க. அதோடு ஊரை விட்டு வெளியேறியவர்கள் பெயரிலும் வீடே கட்டாத நபரின் பெயரிலும் கழிப்பறைகள் கட்டப்பட்டதாகவும் அவர்களுக்கு 12,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை மூலம் தெரிய வந்ததையொட்டி நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து முறையிட்டுள்ளனர். நிறைய பேர் இங்கே ஊர்லேயே குடி இல்லாத போயிட்டாங்க, அங்கே வெளியில் போயிட்டாங்க. ஆனால் அவங்க பேரில் இப்போ ஒரு 4-5 பாத்ரூம் கட்டியிருக்கிற மாதிரி மிஸ்டர் இளங்கோ, மிஸ்டர் அசோகன் இந்த மாதிரி பேர்ல எல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் இது யார் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அரசாங்கம் தான் முன்னாடி நின்று இதெல்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது நீங்கள் கட்டுங்க பணம் தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டுனா மட்டும் எப்படி தருவாங்க? கழிப்பறை கட்ட மானியம் அளிப்பதில் பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருப்பது குறித்து உரிய அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஊரார் தெரிவிக்கின்றனர். இது ஒரு ஊராட்சியில் நடந்த மோசடியின் நிலை. இதுபோல பல ஊராட்சிகளில் கழிப்பறை கட்டுவதில் மோசடிகள் அரங்கேறுவதாகவும் புகார்கள் வருகின்றன. எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக துரைசாமி.